ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு பவிஸ் கதை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சூப்பர் சிங்கர் சீசன் 11 உடைய ராக் அண்ட் ரோல் ரவுண்ட் தாங்க. இந்த மாதிரி ஒரு ராக் அண்ட் ரோல் அப்படின் போதே அந்த காலத்து பாடல்கள் எடுத்து பாடுறது அவ்வளோ ஈஸியும் கிடையாது. ஏன்னா லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் அந்த ஃபீலோட அந்த எக்ஸ்பிரஷனோட பாடுறதுன்றது ரொம்ப அசாதாரணமான விஷயமே கிடையாது. அதுல நம்மளுடைய தவசிலேயே சொல்லவே வேண்டாம். நிஜமாவே செம சூப்பரான ஒரு சாங் செலக்ஷன்ஸ் தான் சொல்லணும். ஏன்னா கருப்பு பணம் படத்துல இருந்து ஆட வரலாம், ஆக்சுவலாக எல்லா ஈஸ்வரமும் இதை செமையா பாடியிருப்பாங்க. அவங்க வாய்ஸ்க்கு ஒரு ஈடு இணையே கிடையாதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த ஒரு ஃப்ளோ, அந்த உச்சரிப்பு, அந்த பாட்டில் அந்த வரிகள் இருக்கிற அந்த ஒரு வைப்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது எல்லாமே அவ்வளோ சூப்பராக பாடியிருப்பாங்க. ஸோ அந்த பாட்டை நம்மளுடைய தவசி ஸ்டேஜில் பாடும்போது அந்த ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ் ஃபீல் எல்லாமே எக்ஸலண்ட்டாக இருந்து தான் சொல்லணும். அதே மாதிரி அவங்களோட காஸ்டியூமும் செம க்யூட்டாக இருந்தது. ஸோ பாடி முடிச்சதும் நம்மளுடைய ஜட்ஜஸ் கொடுத்த கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இமான் அவர்கள் ஆக்சுவலாக வந்து நிஜமாக தவசிலி உங்களோட அடுத்தடுத்த சாங்ஸ் எல்லாம் நான் பார்த்திருக்கேன் இதுக்கு முன்னாடியே இருந்ததெல்லாம், பட் செமையா இருந்தது. பட் இந்த சாங்குக்கு இன்னும் கொஞ்சம் அந்த வைப்ரண்ட், அந்த ஒரு ஃபீல் செம சூப்பரா பாடி இருந்தீங்க, என்ஜாய் பண்ற மாதிரி இருந்தது. ஆனாலும் இன்னும் அந்த பிட்ச் நோட்ஸ் எல்லாம் இன்னும் கரெக்டா ஃபினிஷ் ஆகல அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா உங்களோட வாய்ஸுக்கு அது இன்னுமே நீங்க நல்லாவே பண்ணியிருக்கலாம், பட் இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணா நல்லா இருக்கும். ஆனா இந்த ரவுண்டுக்கு உங்களோட இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு சாங் செலக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நான் பார்த்திருக்கேன். அதை பார்க்கும்போது ஐ ஃபீல் டு கிவ் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கான பசரை அவர் கொடுத்தாருங்க. இதை முடிச்சதும் நம்மளுடைய அனுராதா மேடம் அவர்கள் சொன்னது, தவசீலி ஆக்சுவலா நீங்க எடுத்திருக்க இந்த சாங் ரியலி செம்ம சூப்பரான ஒரு சாங். ஆனா இதுல என்ன அப்படின்னா, நீங்க இது வரைக்கும் பண்ணியிருந்த பர்ஃபார்மன்ஸை கம்பேர் பண்ணும்போது இது ஓகேவான்னு கேட்டா கண்டிப்பா எனக்கு வந்து 100% எனக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த சாங்ல அந்த ஒரு வைப்ரண்ட் அப்படின்வாங்க, அந்த ஒரு பிச்சோட அந்த அதிர்வுகள் எல்லாமே ரொம்பவே செம சூப்பரா இருக்கு. இந்த பாட்டுல இன்னுமே ஜாஸ்தியா தான் இருக்கு. பட் ஆனா நீங்க அதை வந்து அந்த அளவுக்கு நீங்க கொடுக்கல, இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருந்தா செம சூப்பரா இருந்திருக்கும். ஸோ அது ஒன்று தான். ரியலி ஐ எம் ஹாப்பி அண்ட் ஹஸ் ஃபார் யுவர் சாங் செலக்ஷன். ரியலி இட் வாஸ் குட் அண்ட் என்ஜாயபிள். ஸோ கீப் ட்ரைங் அப்படின்னு மட்டும் சொன்னாங்க. ஸோ தவசிலி இந்த தடவை கொஞ்சம் சாங் செமையாக செலக்ட் பண்ணியிருந்தாலும் அவங்களோட ப்ரெசன்டேஷன்ஸ் மீன்ஸ் அந்த பிச் நோட்ஸ் இன்னும் கரெக்டாக மீட் ஆகல அப்படின்றது ஜட்ஜஸோட கமெண்ட். ஸோ அவளோட வெயிட் பண்ணும். அடுத்த ரவுண்ட்ல நம்மளோட தவசிலி என்னென்ன மாதிரி சாங் செலக்ஷன் பண்றாங்க, என்னென்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து ஜட்ஜஸ் சொன்ன எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி இருக்கிறாங்களா அப்படின்றத பத்தின கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ்க்கு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானும் கிளிக் பண்ணிக்கோங்க, நோட்டிபிகேஷன் மிஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு.